சென்னை அடுத்த பட்டாபிராமில் 279 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்ட டைடல் பார்க் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார். ராமநாதபுரத்தில் கனமழை தொடரும் என வானிலை மையம் தகவல். ராமேஸ்வரத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 44 சென்டிமீட்டர் மழை பதிவு. தூத்துக்குடி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சோலார் எனர்ஜி சப்ளை ஒப்பந்தத்திற்கு இந்திய அதிகாரிகளுக்கு அதானி 250 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சம். முதலீட்டாளர்களிடம் தெரிவிக்காமல் மறைத்து ஏமாற்றியதாக கௌதம் அதானி மீது அமெரிக்கா குற்றச்சாட்டு. சுற்றுலா மையமான சேலம் ஏற்காட்டில் கடும் குளிர் வாட்டுவதால் சுற்றுலா பயணிகள் வருகை குறைவு. பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. நெல்லை அம்பாசமுத்திரம் பகுதியில் தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 100 ஏக்கர் நெற்பயிர்கள் முளைத்து சேதம். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க கோரிக்கை. முத்துப்பேட்டை அலையாத்திக்காடு லகுன் பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை. திருவாரூர் மாவட்டத்தில் கனமழை பெய்வதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. சேலத்தில் மரகுடோனில் பற்றி எறிந்த தீ பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அணைக்கப்பட்டது. தீயில் பல லட்சம் மதிப்புள்ள மரங்கள் எரிந்து சேதம். டெல்லியில் காற்று மாசு நீடிக்கும் நிலையில் பெரும்பாலான பகுதிகளில் புகைமூட்டம் சூழ்ந்தது. காற்றின் தர குறியீடு அதிகரித்துள்ளதால் மக்கள் பெரும் பாதிப்பு. தஞ்சை அருகே ஆசிரியை கொலை தொடர்பான புகாரை பதிவு செய்தது மனித உரிமை ஆணையம். பள்ளிக் கல்வித்துறை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்ப திட்டம். மகாராஷ்டிராவில் வாக்குப்பதிவு இயந்திரம் கொண்டு செல்லப்பட்ட கார் மீது கல்வீசி தாக்குதல். அகல்யா நகரில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை மாற்றிவிட்டதாக மக்களுக்கு சந்தேகம். உத்தரப்பிரதேச அரசு மருத்துவமனை தீ விபத்தில் உயிரிழந்த குழந்தைகள் எண்ணிக்கை 15ஆக அதிகரிப்பு. பெரும்பாலான குழந்தைகள் சிகிச்சை முடிந்து நலமுடன் இருப்பதாக தகவல். சென்னை தூத்துக்குடி உள்ளிட்ட 27 விரைவு ரயில்களில் கூடுதல் பொதுப்பெட்டிகள் இணைக்க திட்டம். பொதுப்பெட்டிகளில் பயணிகள் கூட்டம் அதிகரிப்பதால் ரயில்வே நிர்வாகம் முடிவு. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை வெளியீடு. 10ஆம் வகுப்புக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் மார்ச் 18ஆம் தேதி வரை பொதுத் தேர்வு. 12ஆம் வகுப்புக்கு பிப்ரவரி 15 முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறும் என அறிவிப்பு. கரீபிய நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வமாக உள்ளது. கரீபிய நாடுகளுடனான உறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என இந்தியா காரிகா மாநாட்டில் பிரதமர் மோடி உறுதி. நைஜீரியாவில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 50 பயங்கரவாதிகள் உயிரிழப்பு. பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 7 பேரை கடத்திச் சென்ற பயங்கரவாதிகள். ஜெர்மனியில் பனிப்பருவ காலம் துவங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. பனிக்கட்டிகளை குவித்து சிற்பங்களை உருவாக்கி சிறுவர்கள் உற்சாகம். மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டம். 3வது முறையாக கோப்பையை வென்று இந்திய மகளிர் அணி அசத்தல்.
மும்பை அணிக்கு எதிரான ப்ரோ கபடி போட்டியில் தெலுங்கு டைட்டன்ஸ் வெற்றி. டெல்லி குஜராத் அணிகளுக்கு இடையேயான லீக் போட்டி டிரா.